வரலாமா? என்ன நான் உட்காருங்க, நான் உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தா நான் உட்காருவேன். நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தா நான் உட்காருவேன். இல்லாட்டி உட்கார மாட்டேன். வீட்டுக்கு வந்துருக்கு நான் உட்காருங்க. நாளை இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க. ஆலத்தமிழில் ஒரு ஸ்கூல் வாசலில் உட்காந்து வியாபாரம் பார்த்து அவங்க குடும்பத்தை வாழ்வாதாரத்தை நடத்திட்டு வராங்க. கொஞ்சம் சிரமம். அந்த தாத்தா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கூட. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு போய் உதவி செய்யணும்னு சொன்னாங்க. நம்மள்கிட்ட வந்து தகவல் சொன்னாங்க. அது மூலமாக நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சோம். எந்த பதிலும் அவங்களுக்கு அது போதிய உதவி கிடையாது. அவங்க வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வாங்கி கொடுங்க, அதை வச்சு நான் வளர்த்து கொஞ்சம் பெருக்கிக்கிறேன், என்னோடய வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அதனால் வைக்கக்கூடிய கோரிக்கையாக தான் சொல்கிறோம். அடுத்த முறை யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்க. அது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. என்ன கேட்டால் இந்த வயசான அம்மாவும் ஐயாவும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான். அவங்களையும் கட்டி கொடுத்தாங்க. அதில் ஒரு பெண் குழந்தைக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச லெவலில். அதனால் என்ன பண்ணுங்க, இப்போயும் நம்ம கொடுத்த பணத்தை யார் பார்க்க சொன்னாங்களோ அவங்க சொன்ன மாதிரியே என்ன பண்ணிச்சு, கொண்டு போய் அவங்களுக்கு பணம் 500 ரூபா பணம் கொடுத்தாச்சு. இருந்தபோதும் அவங்க என்ன சொன்னாங்க, பணமாக எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டுக்குட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். யாராச்சும் வாய்ப்பு இருக்கவங்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க நம்மள்கிட்ட, நம்ம மூலமாக. அதனால் அவங்களுக்கு தான் அந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.